மனிதனுக்கு மற்ற உயிரினங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, எல்லா உயிரினங்களும் பிறக்கும் பொழுதே வாழ கற்றுக்கொண்டு பிறந்து விடுகிறது. அன்பு ஊரும் சிந்திச்சு பாருங்க. மீன் குஞ்சுகளுக்கெல்லாம் நீந்த தெரியவில்லை என்று சொல்லி யாராவது நீச்சலை கற்றுக் கொடுக்கிறாங்களா? ஒரு டைம் டேபிளை போட்டு நீங்க எல்லாம் போய் 1 மணி நேரம் உப்பு தண்ணியில் நீந்திட்டு வாங்க. அவருடைய லாங்குவேஜ் வந்து பாலி லாங்குவேஜ். அதில் அவர் என்ன சொன்னாராம், துன்பத்துக்கு காரணம் திருப்தி இல்லாத மனசுன்னு சொன்னாராம். நிறைய பேருக்கு திருப்தியே இருக்காது. இப்படி சொன்னதுக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா 2 வார்த்தை அதிகமாக பயன்படுத்துங்க. புரிஞ்சுதா? இது ஆண்கள் நிறையா இருக்குது, உங்களுக்காக சொல்கிறேன். நான் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிற 2 வார்த்தை, சரி சாரி, வேறு ஒன்றுமே இல்லை. ஏன்னா எத்தனை பிரச்சனை இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு தான் வந்தாகிறோம். குடும்பங்கிற தமிழ் சொல்ல 2ஆக பிரிக்க முடியாது. பெற்றோர்கள் நம்மை வெளி உலகிற்கு அறிமுகம் செய்தார், ஆனால் ஆசிரியர்கள் தான் உலகத்தையே நமக்கு அறிமுகம் செய்தார். ஆக ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் கொண்டாடக்கூடிய சமுதாயம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக அமைதியாக இருக்கும் என்பதை நான் எழுதி கொடுக்கிறேன். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப். டவுன்லோட் கிங் 24x7. எதற்காக வள்ளுவர் துணைக்கால்களை இல்லாத இந்த தனி எழுத்தை கொண்டு திருக்குறளை உருவாக்கி இருக்கிறார் இந்த குறளை என்று யோசித்து பார்த்தால் ஒரு உண்மை புலப்படும். ஒருவன் கற்க வேண்டியவற்றை கற்று அதன்படி வாழ்ந்தால் யாருடைய காலும் அவனுக்கு துணைக்காலாக தேவையில்லை. அவன் சொந்த காலில் நிற்கலாம். சொந்தக்காரர்கள் கைவிட்டாலும் சொந்த காலில் நிற்க வேண்டுமா? கல்வி கல்வி கல்வி. இந்த கல்வி வகுப்பறையில் மட்டும் வாசித்தா போதுமா? போதாது. வாழ்க்கை முழுவதும் வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நகர்ந்து கொண்டிருந்தால் தான் நதி அழகாக இருக்கிறது, வளர்ந்து கொண்டிருந்தால் தான் செடி அழகாக இருக்கிறது. அதுபோல முயன்று கொண்டு முன்னேறி கொண்டிருந்தால் தான் மனிதனால் அழகாக இருக்க முடியும். மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் அல்ல, முயற்சி செய்பவனே மனிதன். இப்படி முயற்சி செய்ய வேண்டும் என்று சொன்னால் தொடர்ந்து வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதான் ரீடிங். நிறைய பேர் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, படிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னா நம்ம முயற்சிக்கு நேரம் இல்லை. தமிழக அரசாங்கம் எல்லா மாவட்டத்தின் தலைநகரிலும் இந்த புத்தக திருவிழாவை நடத்திட்டு வர்றாங்க. இது நமக்கு கிடைச்ச நமக்கு வரப்பிரசாதம். நம்முடைய குழந்தைகளுக்கு வாழ கற்றுக் கொடுக்கக்கூடிய புஸ்தகங்கள். ஏன் சார் வாழ கற்றுக் கொடுக்கணும்னா, மனிதனுக்கு மற்ற உயிரினங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, எல்லா உயிரினங்களும் பிறக்கும் பொழுதே வாழ கற்றுக்கொண்டு பிறந்து விடுகிறது. அன்பு ஊரும் சிந்திச்சு பாருங்க. மீன் குஞ்சுகளுக்கெல்லாம் நீந்த தெரியவில்லை என்று சொல்லி யாராவது நீச்சலை கற்றுக் கொடுக்கிறாங்களா? ஒரு டைம் டேபிளை போட்டு நீங்க எல்லாம் போய் 1 மணி நேரம் உப்பு தண்ணியில் நீந்திட்டு வாங்க, 1 மணி நேரம் நல்ல தண்ணியில் நீந்துங்க, யாராவது கற்றுக் கொடுக்கிறார்களா? குயில் குஞ்சுகளுக்கு கூக தெரியவில்லை என்று சொல்லி பள்ளிக்கூடத்தில் போய் ஒரு டிப்ளமா இன் சிங்கிங் வாங்கி வந்து சொல்றாங்களா? இதைத்தான் நான் ஒரு புத்தகத்தில் குறிப்பிட்டேன். நீந்த தெரியாத மீன்கள் இல்லை, ஓடத் தெரியாத மான்கள் இல்லை, பாடத் தெரியாத குயில்கள் இல்லை, ஆடத் தெரியாத மயில்கள் இல்லை. ஆனால் வாழத் தெரியாத மனிதர்கள் இருக்கிறார்கள், வாழத் தெரியாமலே இறந்து விடுகிறார்கள். இப்படி வாழத் தெரியாத மனிதர்களுக்கு வாழும் முறையை கற்றுக் கொடுப்பது தான் கல்வி, வேற ஒண்ணுமே இல்லை. ரீட் பண்றது. புத்தகங்களை வாசிங்க, குழந்தைகளுக்கு புத்தகங்களை வாங்கி கொடுங்க, திருமணங்களுக்கு புத்தகங்களை பரிசளிங்க. வீட்டில் நம்ம சீர்வரிசை கொடுக்குறோம். கல்யாணத்தில் நிறைய சடங்குகளில் சீர்வரிசை கொடுக்குறோம். சீர்வரிசையோடு ஒரு 1000 ரூபாய்க்கு புத்தகங்களை வாங்கி கொடுப்பதை வழக்கமாக கொண்டால் நம்மால் மாற முடியும். அதை ஒரு சீர்வரிசையாக கொடுங்க. ஏன் சார் கல்வி வெள்ளத்தால் அழியாது, வெந்தனலால் வேகாது, கள்ளத்தால் கொள்வோமெனில் முடியாது. அப்படிப்பட்ட கல்வி செல்வத்தை தான் இந்த பொக்கிஷங்கள் இங்கே இருக்கிறது. ஒரு புத்தகத்தோடு நீங்கள் பேசுகிறீர்கள் என்று சொன்னால் அந்த எழுத்தாளரோடு நீங்கள் கைகுலுக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஆகவே வாசிப்பதற்கு வாசிக்க அறிவு வளரும். அந்த அறிவு வளருதான் வேணும். அதான் சொன்னாங்க, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி நெஞ்சத்து மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம் என்று ஔவையார் சொல்றாங்க. 4 அணம் பழக்கத்தால் வரும், 3 அணம் பிறவி குணம்னு அது ஜீனில் இருக்கும்னு அவங்க பேசுறாங்க. அதை ஆராய்ச்சி பண்றேன். இந்த இடத்துக்கு நான் ஏன் ஔவையாரை சொல்றேன்னா, ஔவையார் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அந்த பாட்டு பெருசா போகுது, அது 2 வரி மட்டும் எடுத்துக்கலாம்.
அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது. நாங்கள் எங்கள் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி இந்த கவிதையை மாற்றிட்டான். அவையார் என்ன சொன்னாங்க? அரிதறிது மானிடராய் பிறத்தல் எளிது. அவன் என்ன மாற்றிட்டு எளிது எளிது மானிடராய் பிறத்தல் எளிது. டோட்டலாக மாத்திரான். எளிது எளிது மானிடராய் பிறத்தல் எளிது, ஆனால் அரிதறிது மானிடராய் வாழ்தல் அரிது. இந்த கைதட்டில் அந்த மாணவிக்கு போகணும். மாணவிக்கு பிறக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. கஷ்டமாது வாழ்றது தான் கஷ்டம். அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது. எளிது எளிது மானிடராய் பிறத்தல் எளிது, அரிதறிது மானிடராய் வாழ்தல் அரிது. அப்போ மனிதனா வாழணும்னா நமக்கு அறிவு வேணும். அதனால தான் வள்ளுவர் சொன்னார், அறிவு அற்றம் காக்கும் கருவி அப்படி சொன்னார். துன்பத்துக்கு காரணம் என்னங்க? கொஞ்சம் தண்ணி எடுமா. துன்பத்துக்கு காரணம் என்ன? ஆசை. துன்பத்துக்கு காரணம் ஆசைன்னு சொன்னான். இது யார் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. புத்தர் சொன்னதாக பள்ளிக்கூடத்தில் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் ஒரு புத்த துறவி சந்திச்சேன் கோயம்புத்தூர்ல. அவர்கிட்ட கேள்வி கேட்டேன், துன்பத்துக்கு காரணம் ஆசைன்னு புத்தர் சொன்னதாக எல்லாம் சொல்றாங்க, அப்ப ஆசைப்படாம ஒரு மனுஷனால வாழ முடியுமா? முடியுமா? நம்ம குழந்தைங்க நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும், இவர் வார ஐஏஎஸ் இளைஞர் மாதிரி நம்ம குழந்தை வரணும்னு நம்ம ஆசைப்பட வேண்டாமா? என் குழந்தை மருத்துவராக வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டாமா? நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன், என்னையே உருக்கி உருக்கி சொந்தமாக ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டாமா? ஆசையே இல்லாட்டி மனுஷ கடைசியில் எந்திரிப்பானான்னு அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், என்னை பார்த்து சிரிச்சாரு, மௌனம் ஆகிட்டார் அந்த புத்த துறவி. நான் கேட்டேன், ஐயா நான் ஏதாவது தப்பாக கேட்டுட்டுனான்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், புத்தர் அப்படி சொல்லவே இல்லைன்ட்டார் புத்த துறவி. அப்போ வேற என்னதான் புத்தர் சொன்னார்? புத்தருடைய தாய்மொழி பாலி லாங்குவேஜ். நம்ம எப்படி தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம் பேசுறோமல்ல, அவருடைய லாங்குவேஜ் வந்து பாலி லாங்குவேஜ். அதில் அவர் என்ன சொன்னாராம்? துன்பத்துக்கு காரணம் திருப்தி இல்லாத மனசுன்னு சொன்னாராம். நிறைய பேருக்கு திருப்தியே இருக்காது, திருப்தியே இருக்காது. இப்படி சொன்னதுக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. கல்யாணமாகி 25 வருஷம் ஆயிடுச்சு. அந்த 25 நாள் விழாவில் அந்த வீட்டுக்காரர் தன்னுடைய மனைவியை பார்த்து கேட்கிறாராம், உன்னை கல்யாணம் பண்ணி நான் என்ன சுகத்தை கண்டேன்? எத்தனை வருஷம் கழிச்சு? 25 வருஷம் கழிச்சு. தைரியமா சொல்றார், உன்னை கல்யாணம் பண்ணி நான் என்ன சுகத்தை கண்டேன்? உன்னை கல்யாணம் பண்ணிருந்தார் நான் ஒரு கழுதை கல்யாணம் பண்ணிக்கலான்னு அப்படியே சொல்லிட்டார் மனைவி பார்த்து. அந்த மனைவி கோவப்படுற, அவரோட மனைவி கோவப்படல, ஓங்கி அறையில் அந்த அம்மா ஒரு பதில் சொல்லிச்சு, என்ன பண்றது என்ன பண்றது, அந்த அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கல எனக்கு கிடைச்சிச்சு. பார்த்தீங்களா ஒரு பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணிடுச்சுன்னு பாருங்க. நிறைய பேர் தொட்டதுக்கெல்லாம் கோவப்பட்டே இருப்பான். சில பேர் ஊதி அணைக்கிற நெருப்பு ஊரை கூட்டிடுவான். இதனால போயிட்டே இருக்கக்கூடாது. ஏன் சார் சொல்ல வரேன்னா, சட்டம் பேசினால் வழக்கு நடத்தலாம், வாழ்க்கையை நடத்த முடியாது. நான் சட்டம் படிச்சுவேன், அதனால சொல்றேன். சட்டம் பேசினால் வழக்கு நடத்தலாம், வாழ்க்கையை நடத்த முடியாது. ஒரு கவிஞர் ஒரு கவிதை எழுதினான், என் நிலத்தை நானும் தம்பியோட நிலத்தை அவனும் உழுது கொண்டிருந்தோம், மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். என் நிலத்தை நானும் தம்பியோட நிலத்தை அவனும் உழுது கொண்டிருந்தோம், மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். எங்களுக்குள் சண்டை வந்தது. இப்பொழுது 2 நிலங்களையும் 2 வக்கீல்கள் உழுது கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் லோட்டில் போய் கொண்டிருக்கிறோம், நட்பாகிவிட்டோம். வாழ்க்கைனா அட்ஜஸ்ட்மெண்ட், அதான் பேசுறாங்க. எங்க இருக்கணும்? குடும்பத்திலையும் நட்பிலையும் கொஞ்சம் விட்டு கொடுத்தா தான் அது இருக்கு, இல்லை விட்டால் உடஞ்சி விடும். அது ஒரு கவிதை மூலமா ஒரு நண்பர் குறிப்பிட்டார். விட்டு கொடுத்தல் என்பது தொலைப்பதல்ல, விதைப்பது. See the wordings. விட்டு கொடுத்தல் என்பது தொலைப்பதல்ல, விதைப்பது. நட்பும் குடும்பமும் விட்டு கொடுத்தலின் விஸ்வரூபங்கள். இதில் வளைவது கூட கம்பீரமானது வில்லை போல, வீழ்வது கூட மகிழ்ச்சியானது மழையை போல. வெற்றியினால் அன்பில் விரிசல் விளிம்பெனில் தோற்று போவதே சுகமானது. நான் வெற்றி அடைந்து என் குடும்பத்தில் ஒரு விரிசல் வழுகிறது, நான் வெற்றி அடைந்து என்னுடைய நட்பு விரிசல், அந்த வெற்றி எனக்கு வேண்டாம், நீயே வெற்றி அடைஞ்சுக்கோ, நான் உன்னுடைய நட்பு மட்டும் போதும். ஆங்கிலத்தில் சொன்னால், யுவர் ரிலேஷன்ஷிப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் மை ஈகோ. என்னுடைய அகந்தை விட பரவாயில்ல, அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. இந்த குடும்பத்தில் யார் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறாங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நான் சொன்னேன்,
அறிவு வேண்டாம், அன்பு தான் போதும்னு சொன்னேன். கோயம்புத்தூர் வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு நான் போயிருந்தேன் சமீபத்தில். அங்கே ஒரு மாணவி வாழ்க்கை பற்றி ஒரு கவிதை சொன்னாங்க. என்ன அப்படின்னா, முள்ளோடு தான் வாழ்க்கை என்றாலும் சிரித்து கொண்டே இருக்கிறது ரோஜா. பாருங்க, சுத்தி முள்ளு இருந்தால் அந்த ரோஜா சிரிச்சிட்டு இருக்குது. முள்ளோடு தான் வாழ்க்கை என்றாலும் சிரித்து கொண்டே இருக்கிறது ரோஜான்னு ஒரு கவிதை. எனக்கு கொடுத்த பரிசெல்லாம் அந்த மாணவிக்கு கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து என்னுடைய மனைவி கேட்டாங்க, கவி அரங்க எப்படி இருந்துச்சுங்கன்னு. முள்ளோடு தான் வாழ்க்கை என்றாலும் சிரித்து கொண்டே இருக்கிறது ரோஜான்னு. உடனே அவங்க கேட்டாங்க, நீங்கள் முள்ளா ரோஜாவை அதை சொல்லுங்க முதல்ல. நான் சொன்னேன், நீ ஒரு முள் இல்லாத ரோஜா. எதுக்கு பிரச்சனை? நிறைய பேர் எல்லா பக்கம் பிரச்சனை. குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா 2 வார்த்தை அதிகமாக பயன்படுத்துங்க. புரிஞ்சுதா? இது ஆண்கள் நிறையா இருக்குது, உங்களுக்காக சொல்கிறேன். நான் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிற 2 வார்த்தை, சரி சாரி, வேறு ஒன்றுமே இல்லை. ஏன்னா எத்தனை பிரச்சனை இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு தான் வந்தாகிறோம். குடும்பங்கிற தமிழ் சொல்ல 2ஆக பிரிக்க முடியாது. பிரித்தா கொடு கூட்டல் இன்பம் என்று வரும். மற்றவர்களுக்கு இன்பத்தை கொடுப்பதற்காக இருக்கக்கூடியதான் நம்முடைய ஃபேமிலி. அதில் ரொம்ப சகிப்புத்தன்மையோட அட்ஜஸ்ட்மெண்ட்டோட நம்முடைய குழந்தைகளை நல்லபடியாக கொண்டு வரணும். இந்த குழந்தைகளை எதிர்காலத்தில் நல்ல குழந்தைகளாக வரணும்னா அவர்களுக்கான நல்ல சூழல் உருவாக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த குழந்தைகளுக்கு எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, நிறைய விஷயங்களை விட 3 விஷயத்தை சொல்லி கொடுத்து வளர்த்துங்க. தாய் தந்தையரை மதிக்கிறது, ஆசிரியர்களை மதிக்கிறது. ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கு என்ன வித்தியாசம்? பெற்றோர்கள் நம்மை வெளி உலகிற்கு அறிமுகம் செய்தார், ஆனால் ஆசிரியர்கள் தான் உலகத்தையே நமக்கு அறிமுகம் செய்தார். ஆக ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் கொண்டாடக்கூடிய சமுதாயம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக அமைதியாக இருக்கும் என்பதை நான் எழுதி கொடுக்கிறேன். பெற்றோர்களில் நிறைய பக்கம் தாய்க்காக நிறைய எழுதியிருக்காங்க, ஆனால் தந்தையினுடைய தியாகத்தை எங்கேயும் எழுதாம விட்டுருக்காங்க. அவ்வளவா எழுதலை. எழுதியிருக்காங்களா? எழுதவே இல்லை. தாய்க்கு நிறைய எழுதியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். இருந்தால் உங்கள் தந்தையை பற்றி எழுதியிருக்கணும் இல்லையா? ஆக அது பார்த்தேன். ஒரு மாற்றுத்திறனாளி மாணவன் எனக்கு ஒரு கவிதை எழுதி அனுப்பினா பெற்றோர்களை பற்றி. என்ன எழுதுனா, மெழுகுவர்த்திக்கு ஒளி கொடுக்க உயிரை விட்டது தீக்குச்சி. தீக்குச்சி பற்ற வச்ச செத்துருச்சு. மெழுகுவர்த்திக்கு ஒளி கொடுக்க உயிரை விட்டது தீக்குச்சி, அதை நினைத்து நினைத்து கண்ணீர் விட்டது மெழுகுவர்த்தின்னு எழுதுறார். அதுபோல தான் பெற்றோர்களுடைய மன்னிப்பு. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு வரிதான் என்றால் ஒரு ஆத்திசூடியை படியுங்கள், 2 வரிகள் என்றால் திருக்குறளை படியுங்கள், 3 வரிகள் என்றால் ஒரு முன்னேற்ற சிந்தனையை படியுங்கள், 4 வரிகள் என்றால் ஒரு நாலடியாரை படியுங்கள். இதில் எதுவுமே முடியாதென்றால் உடனே செத்து மடியுங்கள் சொல்லிட்டேன். எல்லாரும் பார்த்தா என்னோட கொலவெறியோட ரீதியான இவ அப்படின்னா, நான் சொன்ன செத்து மடிங்கிற வார்த்தையை நான் முதல் பயன்படுத்தலை, மகாத்மா காந்தி தான் பயன்படுத்துறதாக புத்தகத்தில் படித்தேன். செய் அல்லது செத்து மடி. நான் என்ன சொல்கிறேன், படி அல்லது மடின்னு தான் சொல்கிறேன். படித்தா என்ன சார் கிடைக்கும்? அதுக்கு ஈரோடு தமிழன்பன் அவர்கள் ஒரு கவிதை சொல்கிறார், படித்தா என்ன கிடைக்கும்? நீ 10 பறவைகளோடு பழகினால் நீ ஒரு பறவையாக முடியாது. முடியுமா சார்? என்னை அழகாக கூட்டு வந்தீங்களா? முடியுமா? 10 நதிகளோடு பழகினால் நீ ஒரு நதியாக முடியாது. 10 மான்களோடு பழகினால் நீ ஒரு மானாக முடியாது. ஆனால் 10 புத்தகங்களோடு பழகினால் நீ ஒரு 11வது புத்தகமாக எல்லோராலும் நீ வாசிக்கப்படுவாய் என்று ஈரோடு தமிழன் சொல்கிறார். ஆகவே படிங்க, எந்த நிலையிலே படிங்க. படிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் வீட்டில் படித்தா கொஞ்சம் சண்டை சச்சரவு குறையும். படித்தா நல்லது, குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்லலாம். நம்ம ஆராய்ச்சி பண்ண இந்தியர்கள் ஒரு வருஷத்தில் ஒருத்தர் ஒரு புத்தகம் கூட படிக்கிறது இல்லையா? ஒரு வாரத்துக்கு ஒரு புத்தகம் படிங்க. இது படித்தா என்ன கிடைக்கும்? நான் சொல்லிட்டேன். லேனா தமிழ்வாணன் அவர்கள் ஒரு புத்தகத்தில் ஒன்று சொல்கிறார். 50 ரூபா கொடுத்து 50 பக்கம் இருக்கிற ஒரு புத்தகத்தை வாங்கிட்டு வந்து படித்தேன். தேடி தேடி படித்தேன். 50 ரூபா கொடுத்து 50 ரூபா புத்தகத்தில் ஒரே ஒரு வரி தான் கிடைச்சிது. இந்த ஒரு வரிக்கு 50 ரூபாயான்னு யோசித்தேன். ஆனால் அந்த ஒரு வரிக்கு 50 ரூபாய் இன்னும் 500 ரூபாய்னு 1000 ரூபா கொடுக்கலாங்கிறார். அது என்ன வரின்னு கேட்டால், கஷ்டப்படாமல் இருக்க கஷ்டப்படு. பாருங்க, கஷ்டப்படாமல் இருக்க கஷ்டப்படு. இளமையில் நீ வியர்வை சிந்தாவிட்டால் முதுமையில் கண்ணீர் சிந்த வேண்டும். ஆகவே அந்த ரீடிங் அதிகம். அதற்கடுத்தது அப்சர்வேஷன். வெற்றி அடையணும்னா எல்லாத்தையும் கூர்ந்து கவனிக்கணும். கலைஞர் அவர்கள் சொன்னார்கள், புத்தகத்தில் உலகத்தை படிக்கலாம், உலகத்தையே புத்தகமாக படிக்கலாம். எல்லாத்துக்கிட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்குது, அதை நம்ம படிக்கணும்.
எவ்வளவு சிறிய மலராக இருந்தாலும் தேன் இருக்கிறது. அதுபோல எவ்வளவு சிறிய மனிதனாக இருந்தாலும் அவனிடம் ஒரு நல்ல விஷயத்தை இருக்கும். அந்த நல்ல விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அப்சர்வேஷன். பறவைகள் பறப்பதை பார்த்து விமானத்தை கண்டுபிடிச்சான். மீன்களை பார்த்து படகை கண்டுபிடிச்சான். ஆக எல்லாதும் கவனிக்கிறது. நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க. உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த வேலையை செய்யாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. கொசு அடிக்காதவங்க யாராவது இருக்கீங்களா? அடிச்சிருக்கீங்களா சார்? எல்லாரும் அடிச்சிருப்பீங்க. நானும் கொசு அடித்தேன். கொசு அடித்த போது கூடவே ஒரு கவிதையை அடித்தேன். என்ன கவிதைனா, சாகும்போது கூட கைதட்டல் வாங்குகிறது கொசு. பாருங்க, கேவலம் ஒரு கொசு கூட கைதட்டல் வாங்கிட்டு சாகுத. நம்ம என்ன செய்ய போறோம்? உண்டு கழித்து ஊர்க்கதை பேசி துண்டு விரித்து தூங்க போறோமா? வர வழியில் உள்ள பார்த்துட்டு வந்தேன். இல்லம் தேடி கல்விங்கிற ஒரு விஷயத்தை பாருங்க. போய் அதுக்கு சார் ஆட்சியாளருடைய இல்லம் தேடி கல்வி. கொரோனா பீரியடில் குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போக முடியாத இல்லம் தேடி கல்வி. எண்ணும் எழுத்தும் சின்ன சின்ன குழந்தைங்க தமிழை வாசிக்கிறதுக்கு, தமிழை நேசிக்கிறதுக்கு, பொருள்களை தெரிஞ்சு கொள்றதுக்கு அவ்வளவு ஆர்வமாக சொல்லிக் கொடுக்குறாங்க. எத்தையோ புத்தகம் பார்த்தாலும் அதை பார்த்ததை நான் பெருமையாக இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா குழந்தைகளுக்கு நல்ல விஷயம் கற்றுக்கொள்ளுங்க. 3 விஷயத்தை சொல்லிக் கொடுக்க சொன்னேன். 1, வணக்கம் சொல்ல கற்றுக் கொடுங்கள். யாரை பார்த்தாலும் வணக்கம் செல்வது நம்முடைய பண்பாடு. ஏனென்றால் வணக்கம் செலுத்துகிற பொழுதுதான் நாம் வளரத் தொடங்குகிறோம். 2வது, எல்லாத்தையும் பாராட்ட கற்றுக் கொடுங்க. பாராட்டுகிற பொழுது பழகத் தொடங்குகிறோம். பாராட்டுகிற பொழுது பகைமை பறந்து விடுகிறது, பொறாமை பொடி பொடி ஆகிவிடுறது. எல்லாத்துக்கும் பழக தெரியணும். அப்போ பாராட்டுறோம். யாரை பார்த்தாலும் நல்லா இருந்தால் பாராட்டுறோம். வீட்டில் கணவனை மனைவி பாராட்டுறது, மனைவி பாராட்டுறது, எப்படியாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சி பாராட்டுறது. எல்லாத்துக்குமே பாராட்டு பிடிக்கும். ஏன்னா பாராட்டுற மூலம் தான் அவங்க நட்பை பெற முடியும். நல்லதை பாராட்டுறது. 3வது முக்கியமான விஷயம், நன்றி சொல்றதுக்கு கற்றுக் கொடுங்க. ஏன்னா நன்றி செலுத்துகிற பொழுது தான் நம்ம நல்ல மனிதராகிறோம். இன்னும் சில பேர் இருப்பான், ஒரு டம்ளர் டீ வச்சுட்டு உலகத்தில் எவன் தயவும் தேவையில்லைன்னு பேசுவான். கேட்டிருக்கிறீங்களா? எவன் தயவும் தேவையில்லாட்டி எப்படி டீ குடிக்க முடியும்? 5 ரூபா இருந்தால் டீ குடிக்க முடியுங்களா? தேயிலை தோட்டத்தில் எத்தனை பேர் வேலை செஞ்சான்? களை எடுத்தவன், கவாத்து எடுத்தவன், பறிச்சவன், அரைச்சவன், சாக்கில் பிடிச்சவன், அந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணவன், கரும்பு விளைவிச்சவன், வெட்டினவன், உரம் போட்டவன், சர்க்கரை எடுத்தவன், மாடு மேய்ச்சவன், பால் கறந்தவன், பாலில் தண்ணி கலந்தவன், கொண்டாந்து வீடு சேர்த்தவன், கேஸ் உற்பத்தி பண்ணுவன், அதை சிலிண்டர் அடைச்சவன், ஸ்டவ் செஞ்சவன், பாத்திரம் செஞ்சவன், கேஸ் லைட்டர் செஞ்சவன், டம்ளர் செஞ்சவன், கோடான ஓடி பேர் உழைப்பை வச்சுட்டு எவன் தயவும் தேவையில்லைன்னு பேசுனா இவன் சமுதாயத்துக்கு தீங்கானவனை நல்லவனை நீங்கள் புரிஞ்சு பாருங்க. எப்பொழுது யாரையும் தூக்கி வீசி எறிஞ்சு பேசாதீங்க. நான் சமீபத்தில் படித்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது ஒரு சின்ன துண்டில் இருந்துச்சு. யார் எழுதுனான்னு அதில் இல்லை. அழகாக எழுதியிருக்கிறான். என்ன எழுதியிருக்கிறான்? என்னதான் சொந்த காலில் நின்னாலும் 4 பேத்த மதிச்சு நட. என்னதான் சொந்த கால் நின்னாலும் 4 பேத்த மதிச்சு நட. ஏன்னா சொந்த காலிலேயே சுடுகாடு போக முடியாதுன்னு எழுதியிருக்கான். அழகா பாருங்களேன். அவ்வளோ பெரிய விஷயத்த 2 வரியில் சொல்கிறான். நினச்சி பாருங்க. போன டைம் சென்னை புத்தக காட்சிக்கு வரும்போது ஒரு நண்பர் ஒரு கவிதை கொடுத்தார். அவர் ஒரு நல்ல ஐக்கிய கவிதை கொடுத்திருந்தார். என்ன அப்படின்னா, மக்கிற குப்பை மக்காத குப்பை. கலெக்டர் அடிக்கடி எல்லாம் பிரிக்கிறத பார்ப்பீங்க. அவர் 2 வரி, மக்கிற குப்பை மக்காத குப்பை, மனசுக்குள்ள எவனுக்கு சிக்காத குப்பை. அடடா பாருங்களேன், எத்தனை குப்பை இருக்குது மனசுக்குள்ள. அதனால் அதெல்லாம் தூக்கி அடிக்கணும்னா ஒளிமயமான ஒரு கருத்து உள்ள போகணும். ஒரு கருத்து உங்களை உயர்த்தும், ஒரு கருத்து உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அத்தகைய அப்சர்வேஷன் புத்தகத்தை படிக்கணும். அதுக்கடுத்து சொன்ன பாருங்க, லிசனிங். காது கொடுத்து கேட்கணும். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னார். ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா 1000 புத்தகங்களுக்கு சமம். எங்கேயோ பட்ட அனுபவங்களை, தான் சிந்தனையை, வாசித்த நுணுக்கத்தை நம்ம சொல்கிறாங்க. நம்ம கேட்டு நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு போகணும். முதல் கேட்கணும், உள்வாங்கணும். உள்வாங்கிறது எப்படி வாங்கணும்னா, மனசுக்குள்ளே போகிற அளவுக்கு வாங்கணும். மலைத்துளி மேலிருந்து கீழே விழுகுது. அது சூடான தோசைக்கல் மேலே விழுந்தா ஆவியாக போகுது. நிலத்தில் விழுந்தா ஆறா ஓடுது. சிப்பிக்குள் விழுந்தா முத்தா மாறுது. அதுபோல் சொல்கிற கருத்தை சிற்பியை போல் உள்ள வாங்கிட்டா அந்த கருத்து நம்மளை தூங்க விடாது, நம்மளை பேச வைக்கும்.
நம்மளை சிந்திக்க வைக்கும். வாழ்க்கை என்பது நாம் வாழத் தெரிந்த வரம் என்பதை விஷயம். அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ், வாழ்க்கை எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவப்படுங்க. உங்கள் அனுபவத்தை எல்லாம் நீங்கள் எழுதுங்க, புத்தகங்களாக கொடுங்க. வாழ்க்கை என்பது நம்முடைய கையில் தான் இருக்குது. தொழிலில் வெற்றி அடையோன்னு அறிவு, குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும்னா அன்பு, சமுதாயத்தில் மதிப்போடு இருக்குன்னா நல்ல பண்பு. ஆகவே இந்த மூணையும் நம்ம கலந்தான் இருக்கலாம். அப்போ சொன்ன பாருங்க, துன்பத்துக்கு காரணம் ஆசை அல்ல. இப்போ துன்பத்துக்கு என்ன காரணம்? அறியாமையின் காரணமாக துன்பம் வருது, அலட்சியத்தின் காரணமாக துன்பம் வருது, சோம்பேறித்தனத்தின் காரணமாக துன்பம் வருது, ஆணவத்தின் காரணமாக துன்பம் வருது. இந்த 4 தான் துன்பத்திற்கு அடிப்படை காரணம். அறியாமைனால எப்படி சார் துன்பம் வருது? என்ன பேசுறதுன்னு தெரியாது, என்ன சாப்பிட்றதுன்னு தெரியாது, அதனால துன்பம் வர்றது. அலட்சியத்தின் காரணமாக துன்பம் வருது. மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன சொல்கிறாரு? ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுன்னு அறிவிக்குது. இருந்தாலும் ஹெல்மெட் போடாமல் ஒருத்தன் போகிறான். அவன் போய் ஆக்சிடெண்ட் ஆனான்னா எத்தனை பிரச்சனை. சொந்தக்காரங்கெல்லாம் வரணும், அடிவட்டவனை பிடிச்சிட்டு ஆஸ்பத்திரிக்கும், அடித்தவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கும், அந்த வண்டியை மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கொண்டு போகணும். அந்த அடிவட்டவனை பார்க்குறதுக்கு சொந்தக்காரங்க அத்தனை பேர் வரணும், பொழப்ப கெடுத்துட்டு. எத்தனை பேருக்கு சிரமம். அப்புறம் சோம்பேறித்தனம் தான் துன்பத்துக்கெல்லாம் காரணம். இன்றைக்கி செய்கிற வேலையை நாளைக்குன்னு தள்ளி போட்டு அது சோம்பேறித்தனம். நான் ஒரு கவிதையில் குறிப்பிட்டேன், நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பது உன் கையில் உள்ள வீணை, இதை உணர்ந்து கொண்டால் நீ தொட்டிடலாம் வானை. ஆகவே இந்த நாள் இனிய நாள் பார்க்கணும். ஆக இதையெல்லாம் செஞ்சால் நம்ம நிச்சயமாக வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைச்சிடும். வாழ்க்கை நோக்கம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த மகிழ்ச்சி என்பது ஒவ்வொரு நொடியும் இருக்கக்கூடியது. வெற்றி என்கிறது நம்முடைய கையில் தான் இருக்குது, வேறு யாருடைய கையிலையும் இல்லை. படுத்து கிடக்கிற சோம்பேறிக்கு பகல் கூட இரவுதான், எழுந்து நடப்பவனுக்கு திரும்பும் திசையெல்லாம் கிழக்குத்தான். முடங்கி கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறைபிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலையும் உனக்கு வழி கொடுக்கும். நீயே ஒரு எரிமலை என்பதை மறந்துவிட்டு அனலுக்காக ஏன் அலைகிறாய்? தன்னம்பிக்கையோடு எழுந்து நின்றால் இமயம் கூட உனக்கு இடுப்பளவுதான் என்று சொல்லி, உயரம் என்றால் எவரெஸ்ட், தொடர்ந்து உயர வேண்டும் என்றால் நெவர் ரெஸ்ட் என்று ஓடிக்கொண்டிருந்தால் உங்களால் வெற்றிகளை குவிக்க முடியும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில். 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24x7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல்நலம், தன்னம்பிக்கை, வேலைவாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24x7.